ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்தியன் பாலிட்டி சிலபஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி அட்டவணைகள் பார்க்கலாம், சரிங்களா? அட்டவணைகள் பேசிக்ஸாகவே நமக்கு பாலிட்டியில் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியது. அட்டவணைகள் பார்க்கலாம். 1950 ஜனவரி 26 நமக்கு 8 அட்டவணைகள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கான்ஸ்டியூஷன் புக்கை வெளியிடும்போது நமக்கு மொத்தமே 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. ஆனால் தற்போது நம்மக்கிட்ட எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னா 12 அட்டவணைகள் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த 12 அட்டவணைகளையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் அட்டவணை இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்தியாவினுடைய பெயரையும் பற்றி சொல்லுது. நம்முடைய இந்தியாவோட பெயர் இந்தியா மற்றும் பாரதம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் நமக்கு 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குன்னு சொல்லி முதல் அட்டவணை சொல்லுது. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆளை நம்ம பார்த்தோன்னே உங்கள் பெயர் என்னென்னு, உங்கள் நேம் என்னென்னு தான் கேட்போம். அப்போ முதல் பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது அட்டவணைகள் சம்பளம் மற்றும் படிகள், அதாவது சலுகைகள், ஊதியங்கள். அதாவது கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய படிகள், எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி இரண்டாவது அட்டவணையில் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் பர்சன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், சபாநாயகர் எக்ஸெட்ரா. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் பர்சனோட சம்பளத்தையும் படிகளையும் ரெண்டாவது அட்டவணையில் சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரையாவது பார்த்தா பெயர் கேட்போம். அடுத்து என்ன கேட்போம்? உங்களோட சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி இப்போலாம் கேட்குறாங்க, சரிங்களா? அடுத்து மூன்றாவது அட்டவணை பதவி பிரமாணம். அதாவது பதவி பிரமாணம், அதாவது எம்பி, எம்எல்ஏ அவங்களோட பதவி பிரமாணத்தை பற்றி இதில் சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வருவா? மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பெயர், அடுத்து சம்பளம், அடுத்து பதவி பிரமாணம். நான்காவது என்னென்னா ராஜ்யசபாவினுடைய ஒதுக்கீடு. இப்போது மாநிலங்களவையின் இடங்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கீடு செய்தல். இப்போ நம்மளுக்கு பெயர் என்னென்னு வச்சுட்டாங்க, மாநிலங்கள், யூனியன் பிரதேசம்லாம் பிரித்தாச்சு. அதை ஆளக்கூடிய கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கு சம்பளம் சொல்லியாச்சு, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாச்சு. அடுத்து மாநிலங்களை பிரித்து கொடுக்கணும், அப்படி தானே? மாநிலங்களவையில் இடங்களை மாநிலங்களுக்கும், யூனியன் பிரதேசத்தினுடைய இடங்களை யூனியன் பிரதேசத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து ஐந்தாவது அட்டவணை பழங்குடியின பகுதிகள் அறிவிப்பு தொடர்பான குடியரசுத் தலைவரின் அதிகாரம். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவருக்கு இப்போ ஒரு இடத்த பழங்குடியின பகுதிகளான்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்த ஐந்தாவது அட்டவணையில் சொல்கிறாங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்? பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவருக்கு பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சா அவங்களுக்கு பழம் வாங்கிட்டு போவோம், அப்படி தானே? ஒரு 5 பழமாவது வாங்கிட்டு போவோம். அப்போ ஐந்தாவது அட்டவணைகள் பழங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது அட்டவணை, அதாவது பழங்குடியின பகுதிகள்னு சொல்லி உங்களுக்கு பிரிக்கலான்னு அதிகாரம் கொடுத்துட்டு ஆறாவது அட்டவணையிலே அவர் ஒரு 5 பகுதிகளை ஒரு 4 பகுதிகளை அவர் அறிவிச்சிட்டாரு பழங்குடியின பகுதிகள்னு சொல்லிட்டு. அது என்ன பகுதிகளானா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 பகுதிகளையும் அவர் பழங்குடியின பகுதிகள் நிர்வாகம்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வச்சுட்டாங்க. அடுத்து ஏழாவது அட்டவணை என்னென்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பற்றியது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன துறைகள்லாம் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன துறைகள்லாம் இருக்குது, 2 பேருக்கும் பொதுவான துறைகள் பொது பட்டியலில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்ந்த தேர்வுகளில் உள்ளதெல்லாம் வருமே, அந்த மாதிரி மாநில பட்டியலில் அதெல்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு மாநில பட்டியலில் நிறைய துறைகள் இருக்கும். இப்போ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. பொது பட்டியலில் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவானதான் பொது பட்டியலில் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட பொது பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது, பொது பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. அடுத்து 8வது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், சரிங்களா? அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. 1950 ஜனவரி 26 நம்மக்கிட்ட 14 மொழிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது கான்ஸ்டியூஷன் புக்கு வெளியிடும்போது நம்மக்கிட்ட 14 புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன மொழிகள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 1967 21வது சட்டத்திருத்தம் மூலம் சிந்தி மொழியை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 1967 21 சட்டத்திருத்தத்தின் மூலம் சிந்து மொழியை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல்
1992 71வது சட்ட திருத்தம் மூலம் கொங்கண, மணிப்புரி, நேபாளி இந்த 3 மொழிகளை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 2003 92வது சட்ட திருத்தத்தின் மூலம் போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தினி சரிங்களா, அந்த மாதிரி 3 மொழிகளை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து 8வது அட்டவணையில் 8 மொழிகள் சரிங்களா. அடுத்து 9வது அட்டவணையில் நில சீர்திருத்தம். இதை 9வது அட்டவணையை அதாவது 8 அட்டவணை தான் இருந்துச்சு, அடுத்தடுத்த அட்டவணையை எக்ஸ்ட்ரா தான் இணைச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 9வது அட்டவணையை இணைச்சது யாருன்னா நம்மளோட நேரு அவர்கள் தான், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த 9வது அட்டவணையில் நில சீர்திருத்தம்னு சொல்லி வச்சு இணைச்சாங்க. 1951 முதல் சட்ட திருத்தத்தில் இணைப்பு. அதாவது 1950 8 அட்டவணை இருந்துச்சு, அடுத்த வருஷமே எக்ஸ்ட்ராவாக இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 9வது அட்டவணையை இணைச்சது யாருன்னா நேரு. அடுத்து 10வது அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் சரிங்களா. இதை இணைச்சது யாருன்னா ராஜீவ்காந்தி. அதாவது 1985 52வது சட்ட திருத்தம் மூலம் இதை இணைச்சாங்க. அதாவது நிறைய பேர் ஒரு தேர்தலில் போட்டிட்டு வின் பண்ணியிருப்பாங்க, அதே அடுத்த கொஞ்ச நாள்லேயே வேறு கட்சிக்கு மாறிடுவாங்க சரிங்களா. ஒரு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு உடனேலாம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 10வது அட்டவணையை கொண்டு வந்தது யாருன்னா ராஜீவ்காந்தி தான் இணைச்சாங்க சரிங்களா. நிறைய பேர் சுயேட்சை வேட்பாளராக நின்று வின் பண்ணியிருப்பாங்க, அதே திருப்பி வேறு கட்சியில் உடனே இணைஞ்சிருவாங்க. அதான் கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் 11வது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ்னா என்னது, கிராமம் சார்ந்தது சரிங்களா. 1992 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் நமக்கு 12வது அட்டவணையில் இதை இணைச்சாங்க பஞ்சாயத்து ராஜுங்கிறத சரிங்களா. இதில் மொத்தம் 29 பணிகளை பஞ்சாயத்து ராஜுக்கு 29 பணிகள் இருக்குதுன்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அதே போல் 12வது அட்டவணையில் நகராட்சி இணைச்சாங்க. அதாவது 11வது அட்டவணையில் கிராமத்தை இணைச்சாங்க, 12வது அட்டவணையில் நகராட்சி இணைச்சாங்க. நகராட்சிக்கு 18 பணிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே பஞ்சாயத்து ராஜுக்கு 29 பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1992 74வது சட்ட திருத்தம் மூலம் இணைச்சாங்க. அதே போல் 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் யார் இணைச்சாங்கன்னா PV நரசிம்மராவ் அவர்கள் தான் பிரதமராக இருக்கும்போது 11வது 12வது அட்டவணை இணைச்சாங்க. அப்போ 11வது பஞ்சாயத்து ராஜ் கிராமம் 29 பணிகள் இருக்குது, 12வது அட்டவணையில் PV நரசிம்மராவ் தான் இணைச்சாங்க, நகராட்சிக்கு 18 பணிகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க 12வது அட்டவணையில் இணைச்சிருக்காங்க. அப்போது 9வது அட்டவணையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இணைச்சாங்க, 10வது அட்டவணை ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இணைச்சாங்க, 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் PV நரசிம்மராவ் அவர்கள் இணைச்சாங்க சரிங்களா. 9வது அட்டவணை எதுக்கு, நில சீர்திருத்தத்துக்காக. அதே போல் 10வது அட்டவணை கட்சி தாவல். யாரும் ஏதாவது சுயேட்சை வேட்பாளர்னு ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்சிக்கு அதாவது கட்சியை விட்டு கட்சி போகக்கூடாது, அதுக்காக அவங்க 10வது அட்டவணையை இணைச்சாங்க. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ், 12வது அட்டவணை நகராட்சி சார்ந்தது சரிங்களா. இதே போல் நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.